வணக்கம் நண்பர்களே. 2020 உலகக்கிண்ணம் மிக கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இலங்கை ரசிகர்களுக்கு இந்த 2020 உலகக்கிண்ணம் முடிவடைந்து விட்டது. இப்போது எஞ்சி இருக்கின்ற 4 அணிகள் எந்த அணிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்பது என்று தார்மீக காரணங்களை இலங்கை ரசிகர்கள் தேடிக்கொண்டிருப்போம். ஆசிய அணி என்று இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதா, இல்லாவிட்டால் இதுவரை உலகக்கிண்ணத்தை 2020 உலகக்கிண்ணத்தை வெல்லாத அணி என்று சொல்லி நியூசிலாந்து அல்லது தென்னாப்பிரிக்க அணிக்கு ஆதரவு தெரிவிப்பதா, எங்களை முன்பு ஆட்சி செய்தவர்கள், எங்களது பிரிவினை முறை ஆடி சென்றவர்கள் என்று சொல்லி இங்கிலாந்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக என்று ரசிகர்கள் மத்தியில் குழப்பம் இருக்கும். இலங்கையில் அதிகமான ரசிகர்கள் இருக்கின்ற நாடுகளில் ஒன்றாக காணப்படுகின்ற இந்தியாவுக்கு கணிசமான ஆதரவு இலங்கையில் இருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரியும். இம்முறை எஞ்சி இருக்கின்ற ஆசிய நாடு ஒன்று தான், அது இந்தியா மட்டும்தான். எனவே இந்தியா இம்முறை 2020 உலகக்கிண்ணத்தை வென்றால் அதில் சந்தோஷம் அடையக்கூடியவர்கள் பல பேர் இலங்கையில் இருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக குறிப்பிட வேண்டிய ஒன்று. மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் முன்கூட்டியே திறமையாக ஆடப்போகின்ற 4 அணிகளில் ஒன்றுக்கு தெரிவித்துக் கொள்வோம். அது உங்கள் விருப்ப தெரிவுகள். ஆனால் இந்த காணொளி இலங்கை ரசிகர்களுக்கானது, இலங்கை ரசிகர்களுக்கு மட்டுமே ஆனது. எங்களது சோகங்களை, எங்களது கோபங்களை நாங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். 2020 உலகக்கிண்ணம் நடக்கும் போதே இலங்கை அணியின் சரிவுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். இது இந்த வருடம் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளாகவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வரி, வேதனை, அதுபோல் விரக்தி. எப்படி இருந்த ஒரு அணி இப்போது இப்படி வீழ்ந்து போயிருக்கிறது என்ற புலம்பர்கள் சர்வசாதாரணமானவை. ஆனால் இம்முறை ஒரு சின்ன நம்பிக்கை இலங்கை ரசிகர்களுக்கு கிளர்ந்திருந்தது. தசுன் சாணக்க, சனத் ஜெயசூரிய இந்த 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். காரணம், இலங்கையிலும் இடம்பெறுகின்ற 2020 உலகக்கிண்ணம். 14 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கைக்கு 2020 உலகக்கிண்ணம் வருகிறது. அண்மை காலமாக எங்களுக்கு முக்கியமான போட்டிகளை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இலங்கையிலே கிடைக்கவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள், முக்கியமாக பொருளாதார காரணங்களும் இருந்தன. அதுபோல் 12 ஆண்டுகளாக இலங்கை ஒரு பெரிய வெற்றி ஒன்றை சுவைக்கவில்லை. 2020 உலகக்கிண்ணத்தை இறுதியாக வென்று 12 ஆண்டுகளாகின்றன. அந்த 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கை 2020 உலகக்கிண்ணத்தின் அரையிறுதிச் சுற்றுக்கு சென்றதே இல்லை. எனவே அதையும் இம்முறை மாற்றியமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். இந்த ஹோம் அட்வான்டேஜ் என்ற ஒரு விடயம்தான் எங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்திருந்தது. ஆனால் பாருங்கள், வெளிப்படையாக நாங்கள் பேசுவதாக இருந்தால் எங்கள் அணியின் தரநிலை 8ஆம் இடம். அப்படி இருக்கும்போது நாங்கள் சூப்பர் 8 வரை வருவது தான் சரியானது. அதுக்கு மேலே செல்வதாக இருந்தால் நாங்கள் இன்னும் மிகச் சிறப்பான முறையில் ஆட வேண்டும். இப்போது இருக்கின்ற அணிகள் எல்லாம் தாண்டி மிக திறமையான முறையில் எங்களது ஆட்டங்களை வெளிப்படுத்த வேண்டும். எங்களுக்கு அண்மைக்கால நட்சத்திரங்கள் என்று நாங்கள் கருதுகிற 2020 சர்வதேச நட்சத்திரங்கள் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். ஒரு 2020 போட்டிகளின் சூப்பர் ஸ்டார் என்று வனிதோ ஹசரங்க கருதப்படுகிறார். உலகத்தின் மிகச்சிறந்த ஃபினிஷர்கள் ஒருவராக நாங்கள் தசுன் சாணக்கவை கருதி இருக்கிறோம். அதுபோல் அண்மை காலத்தில் மிகச்சிறப்பான துடுப்பாட்ட திறமையை வெளிப்படுத்தி வருகின்ற பத்தும் நிசங்க, குசல் மெண்டிஸ் ஆகியோரும் இந்த அணியிலே இருக்கின்றார்கள். இவர்கள்தான் குறிப்பிடக்கூடியவர்கள். மற்றபடி இம்முறை நாங்கள் எதிர்பாராத வகையில் தன்னுடைய ஃபிட்னஸையும் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி தொடர்ச்சியாக விக்கெட்டுகளையும் எடுத்து வருகின்ற துஷ்மந்த சமீரே இன்னொரு முக்கியமானவர். அதுபோல் யாரும் எதிர்பாராமல் இந்த முறை 2020 உலகக்கிண்ணத்தின் ஒரு நட்சத்திரமாக உருவாகி கொண்ட பவன் ரத்னாயக்கவும் இந்த 2020 உலகக்கிண்ண போட்டிகளை பொறுத்தவரையில் எங்களுக்கு சிறப்பாக ஆடியிருந்தார். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு அணியாக நாங்கள் ஃபெயில்டு. 2ஆம் சுற்றுக்கு வந்ததே ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் என்பது போல ஒரு ஆகிவிட்டது நிலை. 2ஆம் சுற்றான சூப்பர் 8 எந்த ஒரு போட்டியும் இலங்கைக்கு வெல்ல முடியாமல் போயிருக்கிறது. ஆனால் 3 போட்டிகளிலும் நாங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்புகளை வைத்திருந்தோம் என்பதை யாரும் மறக்க முடியாது. இங்கிலாந்து அணிக்கு எதிராக பள்ளிக்கலையில் வைத்து நாங்கள் வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இங்கிலாந்து முதலில் துடுப்படுத்தாடி பெற்றுக்கொண்டு ஓட்டு எண்ணிக்கை இலங்கை அணி இலகுவாக தாண்டக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நியூசிலாந்து அணிக்கு எதிராக R.பிரேமதாச மைதானத்தில் இலங்கை மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி அதற்கு பிறகு 12 ஓவர்களுக்கு பிறகு கோட்டை விட்டது. பாகிஸ்தான் அணிக்கு எதிராக சாத்தியப்படக்கூடிய கிட்ட வந்து வெற்றியை நாங்கள் கை நடுவ விட்டோம். நடுவரின் தவறும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இப்போது இலங்கை கிரிக்கெட் அணி வீழ்ந்திருக்கின்ற அதல பாதாளமான சூழ்நிலை உண்மைதானா? இவ்வளவு மோசமான நிலைக்கு நாங்கள் இதுக்கு முதல் வந்தது இல்லையா? இந்த மாற்றத்தை எங்கே இருந்து கொண்டு வருவது, யாரில் பிழை? இப்படியான விடயங்களை ஆராய்வதாக இருந்தால் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டியது 2015ஆம் ஆண்டு. ஏன் அந்த ஆண்டை குறிப்பிட்டு காட்டுகிறேன் என்று சொன்னால், அந்த 2015ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் உண்மையாக இலங்கை அணியில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய மாற்றம் ஒன்று உருவாகிறது. நாங்கள் இன்னமும் அந்த மாற்றத்துக்கான முழுமையான முடிவை இன்னும் காணவில்லை. அந்த காலகட்டத்துக்கு பிறகு விலகிச் சென்ற நட்சத்திர வீரர்களுக்கான பிரதிகேடுகளை இன்று வரை கண்டுபிடிக்கவில்லை என்பது துயரத்தின் உச்சம். இதற்கான காரணங்களை நாங்கள் ஆழமாக தேடி பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கு முதல் இலங்கை அணியில் இப்போது இருக்கின்ற நிலை உடனடியாக மாற்றப்பட வேண்டும். நாங்கள் இப்பொழுது உலகத்தின் மோசமான அணிகளில் ஒன்றாக இருக்கிறோம்.
என்னதான் ஒரு நாள் தரப்படத்தில் நாங்கள் 4-5 என்ற அந்த இடங்களுக்கு நெருங்கி வந்து கொண்டிருந்தாலும் டெஸ்ட் போட்டிகளை இலங்கையிலே நடக்கின்ற போட்டிகளை நாங்கள் சுழல் பந்து வீச்சு ஆடுகளங்களின் சாதகத்தன்மை வைத்து முக்கியமாக காலி மைதானத்தில் வைத்து வென்றாலும் எங்களது அணியின் நிலை மிக மோசமாக இருக்கிறது. நாங்கள் வென்றால் அதை உலகக்கிண்ண வெற்றி போல கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு வெற்றியும் ஏதோ சாதனை படைத்த வெற்றி போல இருக்கிறது. தோற்கும் போதெல்லாம் உலகத்திலே மிக மோசமான அணியாக நாங்கள் அடையாளப்படுத்தப்படுகிறோம் என்று உண்மையாக இலங்கை ரசிகர்கள் ஒவ்வொரு பேரும் உணர்வார்கள். ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். நாங்கள் ஏனைய அணிகளுக்கு ஆதரவு தெரிவிப்போருக்கு சவால் விடுகிறோம். அவர்களோடு இணையவழி மோதலில் ஈடுபடுகிறோம், கிண்டல் அடிக்கிறோம், பதிலுக்கு பதில் அவர்கள் தோற்கின்ற வேடையில் கேலி பேசுகிறோம். உண்மைதானே? அது பேண்டஸாக இருக்கலாம், ட்ரோல்லாக இருக்கலாம், இல்லாவிட்டால் கொஞ்சம் மிஞ்சி போனால் தகாத வார்த்தை பெரியவங்களுடனான சண்டையாக இருக்கலாம். இது தவிர்க்கப்பட வேண்டியது, அதில் மாற்று கருத்தில்லை. அதாவது தகாத வார்த்தை பெரியவங்களால் சண்டை பிடிப்பது. ஆனால் உண்மையாக நாங்கள் வெற்றி பெறும் போது சந்தோஷப்படுவதோடு மற்ற அணிகள் தோற்கும் போது அந்த ரசிகர்களை கேலி செய்வதோடு இருந்தாலும் மனதுக்குள்ளே நாங்கள் அடுத்து கொண்டிருப்போம். உண்மையாக இல்லையா? கொஞ்சம் மனதார யோசியுங்கள். இல்லை, உண்மைதானே? எங்களது அணி மிக மோசமான நிலையில் இருக்கிறது. காப்பாற்றுவதற்கு ஆபத் பாந்தவர் போன்ற ஒருவர் ஒவ்வொரு போட்டியிலும் வரமாட்டார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருப்போம். இதனால் தான் எங்களது சாதனை வீரர்கள் ஒவ்வொருவரும் மிகச்சிறப்பாக சாதிக்கும் போது அவர்களை உலக சாம்பியன் ரீதியில் கொண்டாடுகிறோம். தோற்கும் போது அவர்களை எல்லாம் கழுவி ஊற்றுகிறோம். எனவே இதிலிருந்து மீள்வதாக இருந்தால் எங்களுக்கு நட்சத்திர வீரர்கள் வேண்டும். அந்த நட்சத்திர வீரர்களை சரியான முறையில் தெரிவு செய்ய வேண்டும். தேர்வாளர்கள் மீது பிழை இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். மிகச்சிறந்த பயிற்றுவிப்பாளர்களை நாங்கள் வைத்திருப்பதாக எண்ணிக்கொண்டாலும் உலகத்தரம் வாய்ந்த பயிற்றுவிப்பாளர்கள் பல பேரோடு ஒப்பிடும்போது எங்கள் பயிற்றுவிப்பாளர் ஏதோ ஒரு குறையோடு இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். எங்களது துடுப்பாட்ட வீரர்களின் சராசரிகள், பந்து வீச்சாளர்களின் சராசரிகள், பெறுபர்கள் ஆகியவற்றை ஏனைய சர்வதேச வீரர்களோடு, இந்த கண்டெம்பரரி பிளேயர்ஸ் என்று சொல்வார்கள், இந்த காலத்தில் ஆடுகின்ற வீரர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்கள் குறைவாக இருக்கிறது, தரம் குறைவாக இருக்கிறது என்று சொல்லி உணர்கிறோம். எனவே கட்டமைப்பு ரீதியில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இதை தவிர எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. எங்கள் மொழி பேசுவோருக்கு, எங்கள் மொழி பேசுகின்ற வீரர்கள் பல பேர் அணியிலே சேர்க்கப்படுவதில்லை. அவர்களுக்கான இடங்கள், சரியான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுவதில்லை. இதுபோல கடந்த காலங்களில் இடம்பெற்ற கட்டமைப்பு ரீதியிலான புறக்கணிப்பு காரணமாக இன்னும் அந்த வீரர்கள் சரியான முறையில் உருவாகவில்லை என்பதும் நாங்கள் அறியக்கூடிய, வருத்தத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு விடயம். இப்போது தேசிய அணிக்குள்ளே வரக்கூடிய அடிப்படையில் காத்திருக்கின்ற ஒரு 4-5 வீரர்களை பெயரிட்டு பார்த்தால் அவர்களுக்கான வாய்ப்புகள் கிட்ட வருவது போல இருக்கும், வராமல் இருக்கிறது. அதுக்கான நியாயமான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அணி தோற்கும் போது இந்த விடயம் இன்னும் பூதாகாரமாக தெரிந்து எங்களுக்கு கோபம் வருகிறது. வியாஸ்கான், ஷிராஸ் இந்த 2 பேரும் அணிக்குள்ளே வரக்கூடியவர்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்த கட்டத்தில் இன்னும் ஒரு சில பேர்கள் வருவதற்கு தங்களது கையை உயர்த்தியவாறு கதவுகளை தட்டுவதற்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் நாங்கள் தனியாக பேச வேண்டியிருக்கிறது. ஆனால் இப்போது இருக்க நிலைக்கு உடனடியாக பல பேரும் சுமத்துகின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டு, ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் தன்னுடைய முறைகேடான நடவடிக்கைகள் மூலமாக, உள்ளே இடம்பெறுகின்ற ஊழல்கள் மூலமாக, அதிகார துஷ்பிரயோகம் மூலமாக இதுதான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை கெடுத்துக் கொண்டிருக்கிறது, இலங்கை கிரிக்கெட் அணியின் வளர்ச்சியை பாதித்துக் கொண்டிருக்கிறது. இதில் ஏன் அரசாங்கம் தலையிட முடியாது? இந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வேளையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தான் இலங்கையிலே இருக்கின்ற மிக ஊழல் படிந்த நிறுவனம் என்று குற்றம் சுமத்துகிறார். கோப் நிறுவனம் கூட அதை பற்றிய முறைப்பாடுகளை சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது ஏன் நடவடிக்கை எடுக்க முடியாது? இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை வெளிநாட்டுத்துறை அமைச்சர் அதிகாரத்தோடு கலைத்து ஒரு சுயாதீன குழு ஒன்றை மறுபடி உருவாக்க முடியாதா? புதிய ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கட்டமைப்பை கொண்டு வர முடியாதா? இப்போது இருக்கின்ற உறுப்பினர்கள், தலைவர் உட்பட அத்தனை பேரையும் பதவி நீக்கம் செய்ய முடியாதா? அரசாங்கம் தன்னுடைய ஆளுகைக்குள் இதை கொண்டு வந்து சுயாதீனமாக செயற்பட விட முடியாதா என்று கேட்டால் அதற்கு ஒரு நீண்ட பதில் இங்கே இருக்கிறது. இது பற்றி பல பேரும் பலவிதமான வியாக்கியானங்களை சமூக வலைத்தளங்களில் தெரிவித்து வருகின்றார்கள். என்னிடம் பல பேர் கேள்வி கேட்பார்கள். வெளிநாட்டுத்துறை அமைச்சராக இதற்கு முதல் இருந்த ரொஷான் ரணசிங்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டோடு மோத போய் அவர் வழக்கிலே சிக்கியிருக்கிறார். ஜனாதிபதியாக அப்போது இருந்த ரணில் விக்ரமசிங்கே கூட ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டும் அவரால் இதுவும் செய்ய முடியாமல் போனது. இந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாடாளுமன்றத்திலே 2-3 பேரது பெயரை குறிப்பிட்டு, அதிலே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தலைவர் ஷமி செல்வாவின் பெயரையும் குறிப்பிட்டு, ஜயந்த தர்மதாசவின் பெயரையும் குறிப்பிட்டிருந்தார். இவர்கள் தான் இந்த கிரிக்கெட்டை இப்பொழுது நடத்தி செல்கிறார்கள். இது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அல்ல, மாறாக அவர்கள் தங்கள் பெயரில் நடத்துகின்ற ஒரு தனியார் நிறுவனமாக மாறிவிட்டது என்றெல்லாம் குற்றம் சுமத்துகிறார். அப்படி இருக்கும்போது உள்ளே நடைபெறுகின்ற முறைகேடுகளை நியாயமாக ஆதாரங்களோடு வெளிக்கொண்டு வர முடியாதா என்று கேட்டால், உள்ளக கணக்காய்வு அறிக்கைகள் மூலமாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிரூபிக்கிறது தாங்கள் எந்த ஒரு தவறையும் விடவில்லை என்று. அப்படி இருக்கும்போது ஜனாதிபதிக்கு இருக்கின்ற பரந்துபட்ட அதிகாரம், நாட்டிலே எந்த ஒரு விடயத்தையும் செய்து காட்டக்கூடிய அதிகாரம் இருந்தும் ஏன் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் கை வைக்க முடியாமல் இருக்கிறது? இந்த கேள்வி எங்களை ஒரு உழற்றி கொண்டிருக்கின்ற ஒரு கேள்விதானே. இதற்கான பதிலை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இலங்கை ஜனாதிபதிக்கு இருக்கின்ற அதிகாரத்தின் அடிப்படையிலும் 1973ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட விளையாட்டுத்துறை அமைச்சுக்கான சட்டத்தின் அடிப்படையிலும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் விளையாட்டுத்துறை அமைச்சின் நேரடி கண்காணிப்பின் கீழே வருகிறது.
எனவே ஜனாதிபதி தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்குள் கட்டமைப்பு ரீதியிலான மாற்றங்களை கொண்டு வரலாம். அது இலங்கை சட்டப்படி சரியானது. ஆனால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நேரடியாக தொடர்பட்டிருக்கிறது ICC என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச கிரிக்கெட் பேரவையோடு. இந்திய தமிழில் சொல்வதாக இருந்தால் சர்வதேச கிரிக்கெட் வாரியம் என்று அதை குறிப்பிடுவார்கள். ICC, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். அவர்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மட்டுமல்ல, தங்களுடைய அங்கத்தவர்களாக இருக்கின்ற முழுமையான ICC அந்தஸ்து பெற்ற அத்தனை டெஸ்ட் அணிகளுக்குமான கட்டமைப்புகள், கிரிக்கெட் பேரவைகள், கிரிக்கெட் சபைகள் இவற்றுக்கான முழுமையான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. அவர்கள் ICCக்கு மட்டுமே கட்டுப்படுகின்ற சுயாதீன அமைப்புகள். எனவே நேரடியாக சொல்வதாக இருந்தால் ஒரு தனியார் அமைப்பினால், ஒரு தனியார் நிறுவனத்தினால் நடத்தப்படுகின்றது இலங்கை கிரிக்கெட். இலங்கையின் சொத்து ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமாக இருக்கிறது. எனவே இதிலே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்திலே ஊழல் இடம்பெறுகிறது, முறைகேடு இடம்பெறுகிறது, அதிகார துஷ்பிரயோகம் இடம்பெறுகிறது. இங்கே வெளிப்படையான எந்த ஒரு விடயங்களும் இல்லை என்று அரசாங்கம் கை வைக்க போனால் உடனடியாக ICC இலங்கை கிரிக்கெட்டுக்கான சுயாதீன அமைப்பை தடை செய்யும், அவர்களுக்கான உறுப்புரிமையை இடைநீக்கும். இதுதான் ரோஷான் ரணசிங்க தலையிட்டு ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்குள் மாற்றம் கொண்டு வர முற்பட்ட வேளையிலே இடம்பெற்றது. இதையடுத்து தான் இலங்கையில் இடம்பெறவிருந்த இளையோர் உலகக்கிண்ணம், 19 வயதுக்கு உட்பட்ட உலகக்கிண்ணம் நடத்த முடியாமல் அது தென்னாப்பிரிக்காவுக்கு மாற்றப்பட்டது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முதல். இதுதான் இப்போது ஜனாதிபதியோ விளையாட்டுத்துறை அமைச்சரோ இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்குள் நேரடியாக கை வைக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு விடயம். எனவே தான் முத்தையா முரளிதரன் பிரபலமாக குறிப்பிட்ட அந்த MMEB என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. யார் நினைத்தாலும் இங்கே மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இவர்கள் தாங்களாக அகலம் வரை, தாங்களாக திறந்து வரை எதையும் செய்ய முடியாது. எனவே ஆடுகளத்திலே வைத்து வெளிநாட்டு வீரர்களால் தான் மாற்றம் என்ற ஒன்றை செய்து வைக்க முடியும். அவர்கள் தான் வெளிநாட்டிலே வெற்றியை நோக்கி இலங்கை அணியை கொண்டு செல்ல முடியும் என்று முரளி பிரபலமாக குறிப்பிட்டார். எனவே இலங்கை கிரிக்கெட்டுக்குள் ஊழல் நடக்கிறதா என்று கேட்டால் நடக்கலாம். அதிகார துஷ்பிரயோகங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கலாம். அவர்களை மாற்ற முடியாமல் இருக்கிறது. தொடர்ச்சியாக இப்பொழுது 3வது ஆட்சிக்காரத்தில் இருக்கிறார் ஷமி செல்வா தனது குழுவினரோடு. அவர்களைச் சேர்ந்தவர்கள் தான் இப்பொழுது இந்த ஆட்சியை, ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெற்றிகரமாக முன்பு நஷ்டத்தில் இயங்கி வந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இப்பொழுது லாபத்தில் இயங்க ஆரம்பித்திருக்கிறது என்பது உண்மை. பல்வேறு கட்டமைப்பு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ICC அடிக்கடி நடத்தி வருகின்ற கணக்காய்வுகள் மூலமாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நியாயமாக நடந்து கொண்டிருக்கிறது, இல்லாவிட்டால் தங்களுக்கு சரியான முறையில் அவர்கள் நிர்வாகத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள். எனவே இதை பற்றி வெளிப்படையாக நாங்கள் வெளியே நின்று குரல் கொடுத்து கைகாட்டி குற்றங்கள் நடக்கிறது என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அண்மையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் கூட பிசுபிசுத்து போனது. அதன் பின்னால் கூட ஒரு சில அஜெண்டாக்கள் இருப்பதை பற்றி நான் ஏற்கனவே நேரடியிலே ஒரு சில விடயங்களை சொல்லுகிறது. வெளியே இருக்கின்ற ஒரு சிலர் உள்ளே வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த காலங்களில், அதாவது இப்போது ஷமி செல்வா குழுவினர் இருக்கின்றார்களே, இவர்களுக்கு எதிராக செயற்பட்ட இன்னும் ஒரு குழுவினர் அவர்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை கையாண்ட போது கூட மிகப்பெரிய முறைகேடுகளும் அதிகார துஷ்பிரயோகங்களும் இடம்பெற்றன. இப்போது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தி வருகின்ற அர்ஜுனா ரணதுங்கவின் சகோதரர் கூட அந்த காலத்தில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை நேர்மையாக நடத்தினார் என்று கேட்டால் அது பல்வேறு கேள்விக்குறிகளோடு இருக்கின்றபடி. கடந்த காலங்களில் திலங்க சுமதிபால போன்ற அரசியல்வாதிகளின் கையிலும் இது இருந்தது. இப்போதும் அரசியலும் இங்கே இருக்கிறது, வியாபாரமும் இங்கே இருக்கிறது. இப்படியான பல்வேறு விடயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் இதிலே இருக்கின்ற ஒரு நடைமுறையாக நாங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விடயம், இந்த அரசாங்கம் நிறைய நம்பிக்கையை மக்கள் மனதில் விதைத்திருக்கிறது, நிறைய மாற்றங்களை செய்யும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விடயம் ஏதோ ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் இப்போது பாருங்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை அழைத்து, இப்போது பாருங்கள் நாட்டிலே கிரிக்கெட்டும் இப்பொழுது முழுக்க நிலை குறைந்து போயிருக்கிறது என்ற அடிப்படையில் மக்களது நம்பிக்கையை இழந்து வருகிறோம். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டும் அரசாங்கம், மக்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டையும் வருகிறார்கள். இதன் அடிப்படையில் அரசாங்கம் இதையும் செய்யவில்லை என்று அரசாங்கத்தையும் வருகிறார்கள். எனவே ஏதோ ஒரு கட்டத்தில் இதில் மாற்றம் ஒன்று கொண்டு வர வேண்டியிருக்கிறது என்று சொல்லி ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை அரசாங்கம் அழைத்து ஒரு திரைமறைவு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் நல்ல விடயங்களை செயற்படுத்துவதற்கான ஆரோக்கியமான அடுத்த கட்ட முன்மொழிவுகளை மேற்கொள்ள வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதனால் மட்டும்தான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை சரியான பாதையில் கொண்டு செல்ல முடியும். இந்த அதிகார துஷ்பிரயோக கையிலெடுத்தல் இழுபறி இல்லாமல் போகும். இல்லாவிட்டால் மீண்டும் ICC தடை, அரசாங்கத்துக்கும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கும் இடையிலான மோதல், அரசியல் ரீதியிலான இழுபறி என்று பல்வேறு விடயங்கள் நடக்கக்கூடும். இது ரசிகர்களான எங்களுக்கு கிரிக்கெட் போட்டிகளின் தலைவலியை தாண்டி இன்னும் மிக மோசமான தலைவலியாக இருக்கும். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் அண்மைக்கால மோசமான தோல்விகள், இலங்கை கிரிக்கெட் அணியின் மோசமான விளையாட்டுகள், ரசிகர்களது ஏமாற்றம், சோகம் ஆகியவற்றை பற்றி பேச ஆரம்பித்து கடைசியாக அரசியல், வியாபாரம், அதிகார போட்டி என்று பல்வேறு விடயங்களை பற்றி பேசியிருக்கிறோம். இப்போதைக்கு தரவுகள் ரீதியாகவும் விளையாட்டு வீரர்கள் பக்கமும் பயிற்றுவிப்பாளர்கள், அணித்தலைவர்கள், விளையாட்டு வீரர்களின் பெறுபர்கள் ஆகியவை பற்றியும் சில முக்கியமான விடயங்கள் இருக்கே, அதை பற்றியும் கொஞ்சம் பேசுவோமா என்று நீங்கள் கேட்டால் அடுத்த பகுதியில் அதை பற்றிய பல முக்கியமான குறிப்புகள், சில சுவாரஸ்யமான தகவல்கள், நாங்கள் பார்த்து வந்த கிரிக்கெட்டிலே பார்க்காத சில பக்கங்கள், இன்னும் சில பயங்கரமான உண்மைகள் ஆகியவற்றை வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது.
அடுத்த பகுதிக்காக காத்திருங்கள். இந்த பகுதியிலே நான் சொன்ன விடயங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நான் அவதானித்த விடயங்கள், நான் அறிந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் உங்களுக்கு சில முரண்பாடுகள் இருக்கலாம், சில உடன்பாடுகள் இருக்கலாம். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் எதிர்பார்த்திருக்கிறேன். இதுபோல் நான் அறியாத, எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விடயங்களாக கருதுகின்ற விடயங்களையும் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவியுங்கள். நான் அடுத்த பகுதியை ஒளிப்பதிவு செய்வதற்கு முதல் அவற்றை வாசித்து உங்களது கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ரசிகர்களுக்கான இந்த காணொளி பகுதி 2 தொடரும்.